வணக்கம். தொடர்ந்து சிறுகதைகளை பதிவிட்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சிறுகதை இளமையில் காதல் முதுமை வரை. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதைக்குள் செல்லலாம். இளமையில் காதல் முதுமை வரை இந்த சுவாரஸ்யமான சிறுகதைக்குள் செல்லலாம். எனக்கு வயது 70. பெயர் சங்கரமூர்த்தி. எனது நண்பனின் பெயர் ஏகா என்ற ஏகாம்பரன். அதாவது அவனும் கிழவன்தான். இருவரும் ஒரே ஊர், ஒரே பள்ளி, சொந்தம், நட்பு எல்லாம் கலந்த ஒரு உறவு எங்களுடையது. படிக்கும் வரை ஒன்றாக படித்தோம். பிறகு அவரவர்கள் வாழ்வாதாரம், வாழ்க்கை என வெவ்வேறு ஊர்களில் வாழ்ந்தோம். இப்பொழுது ஓய்வு எடுக்கும் காலம் ஒரே ஊரில் இருக்கிறோம். நேரில் சந்தித்தோம். மலரும் நினைவுகளை ஆரம்பித்து நாங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஒளிவு மறைவின்றி பல நாட்களாக பேசி மகிழ்ந்தோம். அவனுக்கு ஒரு விபரீத ஆசை வந்தது. டே சங்கர், எனக்கு ஒரு ஆசைடா, அதுக்கு நீதான் உதவணும், நீ மட்டும்தான் உதவ முடியும் என்றான். என்னமோ பீடிகை போடுகிறானே என்று, என்னடா இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை என்றேன். ஒன்றுமில்லைடா, சிறு வயதிலே என் வாழ்வில் கடந்து சென்ற, என் மனதில் ஏதோ ஒரு வகையில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிற, என்னை பாதித்து சென்ற பெண்களை நான் மீண்டும் சந்திக்க வேண்டும். அவர்களுடைய எதிர்வினை அவர்கள் என்னை இப்பொழுதும் ஞாபகம் வைத்திருக்கிறார்களா என்பதை அறிய விரும்புகிறேன் என்றான். உனக்கென்ன லூசாடா, நமக்கு வயசு 70, அவர்களும் இதே வயதோ சற்று கூடவோ குறையவோ இருந்திருக்கலாம். இல்லை, வாழ்ந்து முடிந்து நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், இறந்து கூட போயிருக்கலாம். இந்த வயதில் அவர்களை சந்திப்பது சரியாக இருக்காது. எதுக்குடா உனக்கு இந்த திடீர் விபரீத ஆசை என்றேன். இல்லைடா, 2 பேரும் ஒரு வேளையும் இல்லை, ஒரு சுவாரஸ்யமான தேடல், சுவாரஸ்யமாக நம் பொழுதும் போகும். வாடா போகலாம் என்றான். நானும் சம்மதித்தேன். சரி, முதலில் யாரை சந்திக்கலாம் என்று கேட்டேன். நமது 17 வயதிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்றான். உன்னுடைய முன்னாள் காதலியை சந்திக்க என்னை யூஸ் பண்ணிக்க பார்க்கிறாய் என்றேன். வீட்டில் சொல்லிவிட்டு ஒரு நாள் கிளம்பினோம். ராமநாதபுரத்தில் பியூசி படிக்கும்போது எங்கள் உறவினர் வீட்டில் தங்கி கொண்டு கல்லூரி சென்று வந்தபோது எதிர் வீட்டில் அக்கால், தங்கை, ஒரு தாய் என்ற ஒரு குடும்பம் இருந்து வந்தனர். அவர்கள் குடும்பம் எங்கள் உறவினர்களுக்கும் நெருங்கிய பழக்கம் இருந்ததால் எங்களுக்கும் எளிதாக பழக்கம் தொற்றிக்கொண்டது. அவர்கள் வீட்டிற்கு சர்வசாதாரணமாக சென்று வருவோம். நாங்கள் சிறுவர்கள், அவர்கள் வயதுக்கு வந்த சிறுமிகள், அவ்வளவுதான். ஆனால் மூத்த பெண் சந்திரா என் நண்பனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கும் வரை அந்த பெண் எழுதியிருந்த சில வரிகள் கூட எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. என் இதயத்தில் குடிகொண்ட என் உயிரினும் மேலான கண்ணாலா என்று துவங்கியிருந்தது. என் நண்பன் ஏகா படித்துவிட்டு என்னிடம் கொடுத்தான். இப்பொழுதுதான் எங்களுக்கு மீசை அரும்பு துவங்கி இருக்கிறது. இளமையில் காலடி எடுத்து வைக்கின்ற பருவம். காதல் என்பதெல்லாம் யோசித்ததில்லை. அந்த பெண் SSLC படித்துவிட்டு வீட்டில் இருந்தால் இந்த கடிதம் அவன் மாற்றத்தை ஏற்படுத்தியது. என்னிடம் சொல்லாமலேயே ஒரு காதல் கடிதம் எழுதி அவளிடம் கொடுத்துவிட்டு என்னிடம் சொன்னான். எனக்கு பயம் வந்துவிட்டது. ஏண்டா, அவதான் புரியாம லெட்டர் கொடுத்தான்னா நீ மாடா என்றேன் அழாத குறையாக. எனக்கு என்னமோ அவளை பிடிச்சிருக்கடா என்றான் சந்தோஷமாக. அந்த பெண்ணைத்தான் முதலில் நாங்கள் தேட துவங்கினோம். அந்த பெண்ணின் தங்கை 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தால் அந்த சிறுமியை நான் காதலிக்க துவங்கியது வேறு கதை. டேய் ஏகா, ராமநாதபுரம் போய் அந்த பழைய வீட்டை சுற்றி விசாரிக்கலாம் என்றான். இல்லடா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் எனக்கு தெரியும். அவன் கோயில் பூசாரின்னு கேள்விப்பட்டேன். வா, அந்த ஊர்ல போய் விசாரிக்கலாம் என்றான். அந்த ஊர் பெயர் பெட்டகவயல் என்பது. மேப் போட்டுவிட்டு காரை செலுத்தினோம். 2 பேர் முகத்திலும் ஒரு பரவசம். எதையோ சாதிக்கப் போகிறோம் என்பது போல்.
53 வருடம் கழித்து ஒரு மூதாட்டியை சந்திக்க நினைத்திருக்கிறோம் என்பதை மறந்து சிவந்து சிரிக்கும் குழி விழுந்த கன்னங்களை கொண்ட அந்த அழகிய பெண் அந்த 17 வயது இளமையில் இளமங்கையின் முகம் மட்டுமே எங்களுக்கு ஞாபகம் வந்தது. நாங்கள் ஊரை அடைந்தபோது மதியம் 1 மணி. பசி எடுத்தது. அது ஒரு கிராமம். ஒரு 500 வீடுகள் இருக்கலாம். கடைகள் இருந்தன. ஒரு புரோட்டா கடையில் அமர்ந்து 2 புரோட்டாவை பீத்து வாயில் போட்டுவிட்டு, சந்திராவை தெரியுமா என்று, சிவப்பா ஹைட்டா இருப்பாங்க என்றோம். இந்த ஊர்ல 3 சந்திரா இருக்காங்க, உங்களுக்கு எந்த சந்திரா வேண்டும்? அவர் வீட்டுக்காரர் பூசாரி என்றோம். எந்த கோயிலுக்கு என்றார். கடைக்காரரிடம் தெரியவில்லை என்றோம். நான் கடை பையனை அனுப்புகிறேன், 3 சந்திரா வீட்டையும் காட்டுவான் என்று பையனிடம் சொல்லி அனுப்பி வைத்தார். 3 பேரும் 30 வயதுக்குட்பட்ட குமரிகளாக இருந்தார்கள். நாங்கள் தேடி வந்தது 70 வயது மூதாட்டி. கடைக்காரரிடம் வயதை கூறாதது எங்களது தப்புதான். அப்புறம் சற்று வயதானவரை அணுகி வயது, ஜாதி இதையெல்லாம் கூறி விவரம் கேட்டோம். கோயில் பூசாரின்னு சொல்றீங்க, கிராமத்துல பூசாரிகள் எல்லாம் எப்போதாவது ஒரு தடவை தான் கோயிலே திறப்பாங்க. அவங்களுக்கு அதுல இருந்து வருமானம்ங்கிறது ஒன்றும் இருக்காது. நீங்க சொல்ற ஜாதிக்காரவங்க அதோ அந்த வீட்டில் இருக்காங்க, அங்க போய் கேளுங்க என்றார். நாங்கள் அந்த வீட்டை அணுகி கேட்டபோது தேடலுக்கான வெளிச்சம் கிடைத்தது. அவர்களுக்கு ஒரே பையன், இருந்ததெல்லாம் வித்து படிக்க வச்சாங்க. அவனுக்கு வேலை கிடைச்ச உடனே ஊரை விட்டே போயிட்டாங்க. அவங்க அட்ரஸ், போன் நம்பர் என்றும் எதுவும் எனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டில் அவங்க அண்ணன் பையன் இருக்கான், அவன்கிட்ட போய் கேளுங்க என்றார். பக்கத்து வீட்டு கதவை தட்டினோம். ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒருவர் வந்து கதவை திறந்தார். அவரிடம் விசாரித்தோம். அவங்க என் சித்தி தான், வாங்க உள்ள வாங்க என்று உள்ளே வீட்டுக்கு அழைத்து சென்று அமர வைத்தார். அவங்களோட பையன் மதுரையில வேலை செய்கிறான், அங்கதான் அவங்க அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. போன் நம்பர், அட்ரஸ் கொடுத்தார். நான் நண்பனிடம், டேய் போன் பண்ணி பேசலாமா, நம்ம வர்றத சொல்லிட்டு போகலாம் என்றேன். இல்லடா, சஸ்பென்ஸா இருக்கட்டும், நேரில் போய் பார்க்கலாம் என்றான். மறுநாள் காலையில் 10 மணி அளவில் அவர்கள் வீட்டின் முன்னால் ஆஜரானோம். நல்ல வசதியான வீடுதான். காலிங் பெல்லை அடித்தோம். நெடுநேரம் கழித்து ஒரு வயதான மனிதர் சாய்ந்து சாய்ந்து நடந்து கொண்டே வந்தார். கதவை லேசாக திறந்து, யாரது, என்ன வேணும் என்றார். இங்கே சந்திரா இருக்காங்களா? நாங்க ராமநாதபுரத்திலிருந்து வர்றோம் என்றோம். கண்களை இடுக்கிக் கொண்டு எங்களை அடையாளம் காண முயற்சித்தார். நீங்க யாரு, சொந்தமா, அவளை எதுக்கு பார்க்கணும் என்றார். நான் ஏகா, இவன் என் நண்பன் சங்கர், நாங்கள் எல்லோரும் நண்பர்கள் என்றேன். கதவை திறந்த அந்த முதியோர் முகத்தில் ஒரு புன்னகை. வாங்க உள்ளே வாங்க, படுத்துட்டு இருக்காள் என்று ஒரு படுக்கை அறைக்கு அழைத்து சென்றார். ஒரு பெஞ்சை காட்டி உட்கார சொன்னார். படுத்திருந்த பெண்ணை திருப்பி படுக்க வைத்தார். எங்கள் மனதில் பதிந்திருந்த முகமாயுது. முகம் சுருங்கி ஒரு கண் பார்வை மட்டுமே, மெலிந்து குச்சியாய் போன விரல்கள். இதற்கு மேல் விவரிக்க எனக்கு மனம் ஒப்பவில்லை. இருவரும் எழுந்து அந்த மூதாட்டியை கும்பிட்டோம். இவன் ஏகா, நான் சங்கர், ராமநாதபுரம் என்றேன். லேசாக முருவளித்தார். உட்காருங்க என்று செய்கை செய்தார். ஆள்தான் மெலிந்து காணப்பட்டார். குரல் தெளிவாக வெளிவந்தது. ஏகா, சங்கர் நீங்களடா, எப்படி இருக்கீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க திடமாகத்தாண்டா இருக்கீங்க, நான் தான் படுக்க ஆயிட்டேன் என்றார்கள். நண்பன் எழுந்து சென்று தூக்கிவிட்டு கட்டிலில் சாய்வாக அமர வைத்தான். அவன் கண்கள் கலங்கி இருந்தது. அவள் முகத்தை பார்த்தேன். அவள் முகத்தில் புன்முறுவல் இருந்தது. உங்களை பற்றி. அவள் கணவனை பார்த்தேன். அவள் முகத்தில் புன்முறுவல் இருந்தது. உங்களை பத்தி சொல்லி இருக்கா சந்திரா. காதல் கடிதம் கொடுத்தது வரை, அதன் பிறகு உங்கள் இருவரையும் சந்திக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். எப்படி இத்தனை வருடம் கழித்து தேடி வந்தீர்கள் என்றார். சந்திரா நண்பனின் கையை பிடித்து கொண்டார். எப்படிடா இருக்க, எத்தனை வருஷங்கள் ஆச்சு உன்னை பார்த்து?
குழந்தைகள் இருக்காங்களா? என்ன பண்றாங்க? ஏண்டா சங்கர், நீங்க 2 பேரும் அப்பா மாதிரியே சேர்ந்துதான் இருக்கீங்களா என்று விசாரித்தார். குடும்ப விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தோம். சந்திரா கணவர் ஜூஸ் கலந்து வந்து எல்லோருக்கும் கொடுத்தார். இத்தனை வருடம் கழித்து வந்திருக்கிறீர்களே, என்ன விஷயம் என்றார். சந்திரா, இவனுக்கு ஒரு ஆசை, நம்மை கடந்து சென்று மனதில் நின்றவர்களை சந்தித்து அவர்கள் மனதில் ஞாபகம் வைத்திருக்கிறார்களா என்பதை பார்க்க ஆசைப்பட்டோம். இந்த வயதில் சந்திக்கும் போது எந்த விதமான உணர்ச்சிகள் இருக்கும் என்பதை அறிய கிளம்பினோம். அந்த 17 வயது பருவம் என்பது பருவத்தின் துவக்கம். பார்ப்பவர்கள் எல்லோரையும் காதலிக்க தோன்றும் பருவம். அது காதல் அல்ல, அதுதான் நமக்குள் தோன்றியது. அதனால் தான் மறுபடியும் ஒருவரை ஒருவர் தேடவோ சந்திக்கவோ இல்லை. ஆனால் முதல் காதல் மனது மறக்காது. இப்போது வாழ்ந்து முடிந்து விட்டோம். சந்திக்க வாய்ப்பை கொடுத்தது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இந்த சந்திப்பை உயிர் பிரியும் வரை மறக்க மாட்டோம். நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. என் இறப்பை அவர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிப்பார். இருவரும் வந்து என்னை மேலே அனுப்பி வைக்க வேண்டும். இதுதாண்டா என் கடைசி ஆசை என்று தேம்பி தேம்பி அழுதார். கனத்த இதயத்துடன் விடைபெற்ற போது சங்கர், உன் காதலியை பார்க்க போகலையா என்றார் என்னிடம். என் காதலியா? யார் என்றேன். என்னடா, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என் தங்கை சாந்தாவை காதலித்தது தெரியாதுன்னு நினைச்சியா என்றார். அந்த வயதிலும் லேசாக எனக்கு வெட்கம் வெளிப்பட்டது. இல்லை, எங்கள் காதல் சொல்லப்படாமலேயே கலைந்து போன கனவுகள். நாங்கள் வருகிறோம். போன்ல தொடர்ந்து பேசலாம். அந்திம காலத்தில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு உயிருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது எங்கள் தேடல். மறுபடியும் இதே போன்று இன்னொரு பெண்ணை சந்திக்கவிருக்கிறோம். மறுபடியும் சிறுகதையாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.